தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பர்கூர், ஓசூர், கிருஷ்ணகிரி, தளி, ஊத்தங்கரை, வேப்பனப்பள்ளி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகள். இந்த தொகுதிகளை பொறுத்தமட்டில் பர்கூர் தொகுதியை பற்றி பார்க்கலாம். முதலாவது 2016லும் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற்றிருக்கிறது. அதேபோல 2021லும் திமுக அதன் தோழமை கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதான நிலைகள் இருந்து கொண்டிருக்கிற சூழலில் தற்போது மீண்டும் பர்கூரை பொறுத்தமட்டில் திமுகவே வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுகவும் அதன் தோழமை கட்சிகள் அங்கே அமோகமான மக்கள் செல்வாக்கு அதிகரித்து இருப்பதை களப்பணியில் காண முடிகிறது. ஒசூர் தொகுதியை பொறுத்தமட்டில் அதிமுக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சூழலை ஒசூர் தொகுதியை பெற்றிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் பார்க்கிற பொழுது மக்கள் ஏகமனதாக ஒசூருடைய தொகுதியை பொறுத்தமட்டில் அதிமுக அதன் தோழமை கட்சிகளுக்கு அமோகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். எனவே அதிமுக அதன் தோழமை கட்சி வெற்றி பெறுவதற்கான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதிமுகக்கான ஒரு வெற்றி தொகுதியாகவே அந்த கள நிலவரத்தில் பார்க்க முடிகிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தமட்டில் தற்போது கிருஷ்ணகிரியை பொறுத்தமட்டில் கடந்த கால வரலாற்றில் 2016 இருக்கலாம், 2021 இருக்கலாம், அந்த நேரங்களில் எல்லாம் தொடர்ந்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆளுமைக்குரிய ஆட்சியாளர்களாக தங்களை அடையாளப்படுத்தி வெற்றி பீடத்தை அணிந்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் தற்போது வெற்றி மகுடம் யாருக்கு என்று சொன்னால் கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தமட்டில் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தளி தொகுதிக்கு வருவோம். கிருஷ்ணகிரியில் உள்ளடக்கக்கூடிய தளி தொகுதியில் பொறுத்தமட்டில் நிறைய உழைப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அந்த தொகுதிகளில் கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் கை ஓங்கி இருக்கிறதை காண முடிகிறது. அந்த வகையில் சிபிஐ வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக திமுக அதன் கூட்டணி கட்சி வளம் வாய்ந்ததாக தளி தொகுதியில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஊத்தங்கரை தொகுதியை பொறுத்தமட்டில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் களம் காண்கிறார். எனவே அந்த தொகுதியை பொறுத்தமட்டில் திமுகவுடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2016 அதிமுக அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலிலும் 2021 அதிமுக அதன் தோழமை கட்சிகளும் வெற்றி பெற்றதான பல விஷயங்கள் இருக்கிற சூழலில் தற்போது காங்கிரஸ் அதன் தோழமை கட்சிகளான திமுக அதன் கூட்டணி தலைமைக்கு இருக்கக்கூடிய திமுக அவர்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிற நிலையில் தற்போது அந்த தொகுதியை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவே நமக்கு களப்பணியில் தெரிய வந்த தகவலாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த நிலைகளும் மாறலாம் என்றாலும் கூட தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படியும் நாம் களப்பணியில் கேட்கப்பட்ட செய்தியாளர்கள் மூலமாக நமக்கு வந்த சில தகவலின் அடிப்படையிலும் பொதுமக்களுடைய மனநிலைகள் கருத்து குறித்தும் கேட்கப்பட்ட விஷயத்தில் தளி தொகுதியை பொறுத்தமட்டில் தளியில் சிபிஐயும் திமுக கூட்டணி, அதே போல காங்கிரஸில் ஊத்தங்கரை காங்கிரஸ் வேட்பாளர் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதற்கான சூழல். வேப்பனப்பள்ளி என்று சொல்லப்படுகிற அந்த தொகுதியை பொறுத்தமட்டில் கடந்த முறை 2016 தேர்தலை எடுத்துக்கொண்டாம் என்று சொன்னால் திமுக தன்னுடைய கோட்டையாக அந்த தொகுதியை வைத்திருந்தது. காலப்போக்கில் அது அப்படியே சில மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதான நிலை இருக்கிறது. 2021 தேர்தலில் அதிமுக அதன் தோழமை கட்சிகளுடைய வலிமையோடு அதிமுக வெற்றி பெற்றதான பதிவுகள் இருக்கிறது. எனவே இந்த சூழலில் தற்பொழுது வேப்பனப்பள்ளி என்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் களமிறங்கிய தொகுதி, செல்வாக்கு மிகுந்த ஒரு தொகுதியாக இருக்கிறது என்பதான நிலை இருக்கிறது. இந்த சூழல் தற்போது அதிமுக கூட்டணிக்கே பலம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதிமுக அதன் தோழமை கட்சிகளை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நாம் களப்பணியில் பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் மக்கள் சக்தி, மகத்தான சக்தி, மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவுகளை தான் உறுதி செய்யும் என்றாலும் கூட தற்போது நமக்கு கிடைத்த கள ஆய்வில் கிடைக்கப்பட்ட சில தகவலின் அடிப்படையில் சில கருத்து பதிவுகளாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம்.